குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு அவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நபார்டு வங்கியில் கொடுக்கப்பட்டுள்ள வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்த்துக்கலாம். டிகிரி முடித்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நச்சுன்னு வேலை வாய்ப்பு தான் இது. 32,000 சம்பளம் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்கிறோம் வாங்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே கிடைக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றியான தகவல்களை பார்க்கலாம். வங்கியில் வேலைதான் கனவு என்று, அதாவது மத்திய அரசு வங்கியில் தான் வேலை கிடைச்சா சும்மாவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் கிராமப்புற வளர்ச்சிக்கான மிக முக்கிய வங்கியான தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கியில், அதாவது நபார்டு வங்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வங்கியில் தான் காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது நிரப்பப்பட உள்ளது. இதை பற்றியான தகவல்களை பார்க்கலாம். நபார்டு வங்கியானது இந்தியா முழுவதும் உள்ள அதனுடைய கிளைகளில் காலியாக உள்ள டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் பணியிடங்களை நிரப்ப உள்ளது. பணி டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட். மொத்த காலி பணியிடங்கள் 162. பணியினுடைய தன்மை அப்படிங்கும்போது ஒரு நிரந்தரமான மத்திய அரசு பணி. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க பெரிய தொழில்நுட்ப கல்வி அறிவு எதுவும் தேவையில்லை. கல்வி தகுதி என்னன்னா, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் முடிச்சிருந்தாலே போதும். பிஏவாக இருக்கலாம், பிஎஸ்சியாக இருக்கலாம், பிகாம், பிஏ எது வேணாலும் படிச்சிருக்கலாம். வயது வரம்பு பொறுத்தளவுக்கு 21லேருந்து 35 வயதிற்கு மிகாதவராக இருக்கலாம். இப்போ வயது தளர்வு எப்படி அப்படின்னா, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும், ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 முதல் 15 ஆண்டுகள் வரையும் வயது வரம்பில் தளர்வுகள் அப்படிங்கிறது இருக்குது. சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்கத்திலேயே 32,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் என அறிவிப்பு குறிப்பிடத்தக்குள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஊழியர்களுக்கான, இப்போ கவர்மெண்ட்டில் போய் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான ஊதியங்களில் கொடுக்கக்கூடிய இதர படிகள் மற்றும் சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். தேர்வு முறைகளை பொறுத்தளவுக்கு 3 கட்ட தேர்வுகளாக செய்யப்படும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆன்லைன் வழியிலான அடிப்படை தேர்வு. முதன்மை எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது மெயின் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன் வழியிலான விரிவான தேர்வு. இது லாஸ்ட்டாக 3வது சொல்லக்கூடிய டெஸ்ட் என்னென்னா, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. நம்ம எந்த மாநிலத்திற்கு போகிறோமோ அந்த மாநிலத்தினுள்ள உள்ளூர் மொழி, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா அதில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு என்ன செய்வாங்க, செக் பண்ணிப்பாங்க. விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி, முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 50 மட்டுமே. மற்ற பிரிவினருக்கு 450. விண்ணப்பிக்கக்கூடிய விவரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டா, மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லிங்க்கில் போய் இணையதளத்திற்கு போய் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணணும். கேரியர் பகுதியில் உள்ள விண்ணப்ப லிங்கை கிளிக் செய்யணும். என்னையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம்னா ஜனவரி 17 முதல் அப்ளை பண்ணிக்கலாம். தேவையான விவரங்களை பூர்த்தி செய்து கட்டணத்தை என்ன செய்யணும், செலுத்தணும். முக்கிய தேதிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்க தொடங்கும் தேதி 17/1/2026. விண்ணப்பிக்க கடைசி தேதி 3/2/2026. நன்றி.